வணக்கம். வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை முன்வைக்கும் புதிய திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு. சீன அறிவிப்பை தொடர்ந்து விசேட கலந்துரையாடல்களில் அரசாங்கம். யாழ்ப்பாணம் மற்றும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையங்கள் விஸ்தரிக்கப்பட உள்ள நிலையில் சர்வதேச அமைப்புகளிடம் உதவி கோரல். இந்தியா செல்லும் இலங்கை பிரஜைகளுக்கு இலவச விசாவை வழங்குமாறு இந்திய அரசாங்கத்திடம் வெளிவிவகார அமைச்சு கோரிக்கை. தென்கொரியாவில் விபத்துக்குள்ளான விமானத்தில் 120 பேர் பலியானதாக தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் சீன விஜயத்தின் போது இலங்கை முன்வைக்க விரும்பும் எந்த ஒரு புதிய திட்டங்களுக்கும் முழு அளவிலான ஒத்துழைப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்வைக்க உத்தேசிக்கப்படுகின்ற புதிய திட்டங்கள் குறித்து அரசாங்கத்திற்குள் விசேட பல சுற்று கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் பல சர்ச்சைக்குரிய விடயங்களுடன் நிறைவடைந்தது. நாட்டுக்கு பாதகமான பல ஒப்பந்தங்களில் ஜனாதிபதி கைச்சாத்திட்டதாக பலரும் குற்றம் சுமத்திய போதிலும் அவ்வாறான தீங்கு விளைவிக்கும் ஒப்பந்தங்கள் எதிலும் கைச்சாத்திடவில்லை என அரசாங்கம் அறிவித்திருந்தது. இதன் காரணமாக இந்திய விஜயத்தை தொடர்ந்து ஜனாதிபதியின் அடுத்த சீன விஜயத்தையே பலரும் உற்று நோக்குகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 12ஆம் திகதி சீனா செல்லவுள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்தியா, அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஜனாதிபதியின் சீன விஜயத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன. இதற்கு காரணம் சீனாவை நோக்கிய ஒரு சார்புத்தன்மை அரசாங்கத்திடமிருந்து வெளிப்பட தொடங்கியுள்ளதாக கொழும்பை தளமாக கொண்ட மேற்குலக ராஜதந்திர தகவல்கள் சந்தேகங்களை வெளியிட்டுள்ளன. அது மாத்திரமன்றி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சீன விஜயத்தின் பின்னரே அரசாங்கத்தின் வெளிவிவகார கொள்கை குறித்து ஒரு தெளிவான பார்வையை அனைவராலும் உணர முடியும். எவ்வாறாயினும் அண்மைய புவிசார் அரசியல் நிகழ்வுகளை நோக்கும் போது ஜனாதிபதியின் சீன விஜயம் மிகவும் விசேடமானதாக அமைகின்றது. குறிப்பாக இந்த விஜயத்தை திட்டமிடுவதற்காக சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மேளன தேசிய குழுவின் உபத்தலைவர் கிங் ஜொயோன் தலைமையிலான உயர் அதிகாரிகள் குழு ஒன்று இலங்கைக்கு வந்திருந்தது. இந்திய விஜயத்தை நிறைவு செய்து கடந்த 17ஆம் திகதி நாடு திரும்பிய ஜனாதிபதி அனுரவை மறுநாள் காலை சீன பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். ஜனாதிபதிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் சீன விஜயத்தின் போது முன்வைக்க விரும்பும் எந்த ஒரு புதிய திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த சீன அரசு தயாராக இருப்பதற்கான செய்திகள் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. இலங்கையின் யாழ்ப்பாணம் மற்றும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையங்கள் விஸ்தரிக்கப்பட உள்ளதாகவும் இதற்கான முன்மொழிவுகளை அரசாங்கம் சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து கோரியுள்ளது. இலங்கையின் அரசால் நடத்தப்படும் விமான நிலைய முகாமைத்துவ நிறுவனம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக புகழ்பெற்ற நிறுவனங்களிடமிருந்து முன்மொழிவுகளை கோரியுள்ளது. எனினும் கொழும்பு விமான தகவல் பிராந்தியத்திற்கு அருகாமையில் விமான நிலையங்கள் காணப்படும் இந்தியா, மாலைத்தீவு, இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்படவில்லை. போட்டித்தன்மை காரணமாக இவ்வாறு முன்மொழிவுகள் கோரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இலங்கை விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனமானது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்திற்காக ஜப்பானிய நிறுவனங்களிடமிருந்து விலை மனுக்களை கோரியுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் 18ஆம் திகதி வரையில் விலை மனுக்களை சமர்ப்பிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலைய கட்டடத்தை கட்டி முடிக்கும் இந்த திட்டமானது ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகாமை நிதியத்தின் நிதி உதவியுடன் முன்னெடுக்கப்பட உள்ளது. பிரதான முனையம், கட்டிடம், உயரமான சாலை போன்ற உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய திட்டத்திற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும் காலக்கெடு ஜனவரி 29ஆம் திகதி முடிவடைய உள்ளது. இந்தியா செல்லும் இலங்கை பிரஜைகளுக்கு இலவச விசாவை வழங்குமாறு இந்திய அரசாங்கத்திடம் வெளிவிவகார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக தொடர்புகளை மேலும் விரிவாக்குவதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் இது ஏதுவாக அமையும் என்று வெளிவிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது.
கடந்த ஆகஸ்ட் 20 அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய பிரித்தானியா, அமெரிக்கா, கனடா, ஜெர்மன், ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா, சீனா, இந்தியா, ரஷ்யா, தென்கொரியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட 35 நாடுகளுக்கு இலவச விசா வழங்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 1 6 மாதங்களுக்கு இந்த திட்டம் நடைமுறையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே இலங்கை பிரஜைகளுக்கும் இலவச விசா வழங்குவது குறித்து அவதானம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இலங்கையின் கோரிக்கை தொடர்பில் இந்தியா ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் மார்ச் மாதம் வரையில் தேங்காய் விலையில் மாற்றமில்லை என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. மார்ச் மாதம் வரையில் தேங்காய் விளைச்சல் கிடைக்காது என்ற காரணத்தினால் தொடர்ந்தும் தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலவும் என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்தன ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். கைத்தொழில் துறைக்கும் நுகர்வோருக்கும் தேங்காய் விநியோகம் செய்வதில் சிரமங்கள் நிலவி வருவதாகவும் இதனால் தொடர்ந்தும் தேங்காய் விலை உயர்வடைந்து செல்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேங்காய் விளைச்சல் கிடைக்கும் வரையில் இந்த நிலைமை நீடிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் நிலைமைக்கு தீர்வு வழங்கும் நோக்கில் அரசாங்கத்திற்கு சொந்தமான தென்னந்தோப்புகளில் விளையும் தேங்காய்களை சதோச நிறுவனம் ஊடாக நுகர்வோருக்கு நேரடியாக விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் ஊடகத்துறை மீது காலத்திற்கு காலம் வெவ்வேறு வடிவங்களில் தொடரும் அச்சுறுத்தல் நிலையினை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் ஊடகத்துறை பல்வேறுபட்ட நெருக்குவாரங்களுக்கு முகம் கொடுத்து வரும் நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் சுயாதீன ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வனை கடத்த முயற்சித்த நிலையில் அவர் மீது கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை தொடரும் அச்சுறுத்தல் நிலையின் வெளிப்பாடாகவே அமைந்துள்ளது. சமூக மட்டத்திலும் நிர்வாக கட்டமைப்புகளிலும் இடம்பெற்று வரும் பல்வேறு சமூக விரோத செயற்பாடுகள் முறைகேடுகளை பகிரங்கமாக ஊடக அறிக்கையிடல் மூலம் வெளிப்படுத்தி வரும் தமிழ்ச்செல்வன் மீது கிளிநொச்சி நகரின் ஏனை நெடுஞ்சாலையில் வைத்து பட்டப்பகலில் மேற்கொள்ளப்பட்ட கடத்தல் மற்றும் தாக்குதல் முயற்சி சட்டம் ஒழுங்கை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. போர்க்காலத்திலும் அதன் பின்னரும் தமிழ் ஊடகத்துறை ஆயுத முனையில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு அதன் காரணமாக பல ஊடகவியலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டும் கடத்தப்பட்டும் சடலங்களாக வீசப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் வந்துள்ளனர். ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பின்னரான காலத்தில் தமிழர் தாயகத்தில் வன்முறை கலாச்சாரம் திட்டமிட்டு ஊக்குவிக்கப்பட்டு வருவது அதன் பின்னணியில் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் சமூக விரோத செயற்பாடுகளில் சமூகமயப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆட்சி அதிகாரத்தில் உள்ளோரால் இவை கண்டும் காணாமல் விடப்படுகின்றமையும் அதற்கு காரணமானவர்கள் நீதித்துறையின் முன் நிறுத்தப்படாது பாதுகாக்கப்பட்டு வருகின்றமையும் ஆட்சிகள் மாறினாலும் மாற்றமேதுமின்றி தொடர்கின்றமையானது அந்நிலைக்கு மேலும் ஊக்குவிப்பதாகவே இருந்து வருகின்றமை எந்த நிலையிலும் மறக்கவே முடியாத பேருண்மையாகும். இவ்வாறான நிலையில் முன்னைய காலங்களில் ஆயுத முனைகளால் பேச முடியாதவற்றை தற்காலத்தில் வன்முறை சம்பவங்கள் மூலமாக தமிழ் ஊடகத்துறையை மௌனிக்க செய்யும் உச்சபட்ச அடக்குமுறை செயற்பாடுகள் தீவிரம் பெற்றுள்ளன. இவ்வாறான நிலையில் நிகழ்ந்துள்ள இத்தாக்குதலானது ஊடக சுதந்திரத்தின் மீது பாரிய அச்சுறுத்தலாகும். இச்செயற்பாட்டினை தனியே குறித்த ஒரு ஊடகவியலாளருக்கு எதிரான உரிமை மீறலாக கடந்து சென்று விட முடியாது. அந்த வகையில் சமூக விரோத செயற்பாடுகளை துணிச்சலுடன் வெளிச்சம் போட்டு காட்டி வரும் சுயாதீன ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் மீதான தாக்குதல் சம்பவத்தை யாழ் வடமராட்சி ஊடகம் வன்மையாக கண்டிக்கின்றது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திருகோணமலை பட்டாம்குறிச்சி அறிவு ஒளி மையத்தின் இலவச கல்வி சுற்றுலா அறிவு ஒளி மையத்தில் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன் பொழுது வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களால் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வின் பொழுது ரவிகரன் மாணவர்களுக்கு கல்வி இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்டு தந்த நிர்வாகத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்ததோடு மாணவர்களுக்கு ஏதேனும் தேவைகள் இருப்பின் அவற்றை தாம் சிறப்பாக செய்து தருவதாகவும் வடக்கு கிழக்கு தமிழ் மாணவர்கள் கல்வியில் மேலாண்மையினை அனைத்து விதமான உதவிகளையும் செய்ய தாம் தயார் என்றும் மாணவர்களிடம் அவர் தெரிவித்தார்.
இந்த நிகழ்வினை சிறப்பாக அறிவு ஒளி மையத்தின் நிறுவனர் உதயகுமார் அஜித்குமார் மற்றும் நிர்வாக செயலாளர் புகழ்வேந்தன் டிலக்ஸிக ஆகியோர் ஒருங்கிணைப்பு செய்து தந்துள்ளனர். மேலும் விவேகானந்தா மீனவர் சங்கம் சார்பில் இளங்கோவன் ஜெயவதனி மற்றும் அண்ணா மீனவர் சங்க சார்பில் நிவாஸ் ஆகியோரும் பங்கு கொண்டிருந்தனர். நாட்டின் பல பிரதேசங்களில் உள்ள பொருளாதார மத்திய நிலையங்களில் கடந்த வாரத்தை விட மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளன. இதன்படி தம்முள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் இன்று 1 கிலோ போஞ்சியின் மொத்த விற்பனை விலை 350 முதல் 400 ரூபாய் வரையிலும், பச்சை மிளகாய் 1 கிலோ 800 முதல் 900 ரூபாய் வரையிலும் விலை அதிகரித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக கேரட், வெண்டைக்காய், தக்காளி உள்ளிட்ட பல வகையான மரக்கறிகளின் விலைகள் ஒப்பீட்டளவில் அதிகரித்துள்ளன. உள்ளூர் சந்தையில் மலையக மற்றும் தாழ்நில மரக்கறிகளின் விலைகளும் இன்றைய நிலவரப்படி வேகமாக அதிகரித்துள்ளதாக மரக்கறி விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் 160 ரூபாயாக இருந்த 1 கிலோ பூசணிக்காய் தற்போது 300 தொடக்கம் 400 ரூபாவாக உயர்ந்துள்ளது. ஏனைய அனைத்து மரக்கறி வகைகளின் விலைகள் தற்போது 500 தொடக்கம் 800 ரூபாய்க்குள் உயர்ந்துள்ளன. அத்துடன் 1 கிலோகிராம் பச்சை மிளகாய் ரூபாய் 1400க்கு, 1 கிலோகிராம் 1500க்கும், தக்காளி 1 கிலோ 600 தொடக்கம் 800க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் நத்தார் பண்டிகை முடிந்து ஒவ்வொரு ஆண்டும் மரக்கறிகளின் விலை அதிகரிக்கும். ஆனால் அடுத்த ஆண்டு முதல் சில வாரங்களில் தேவைக்கேற்ப மரக்கறிகளின் வரத்து இருக்கும் என்பதால் விலை குறையும் என எதிர்பார்க்கலாம் என மரக்கறி விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தென்கொரியாவில் 181 பேர் பயணித்த விமானம் முவான் விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் 120 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டின் தீயணைப்பு துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் தென்மேற்கில் உள்ள முவான் சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுபாதையில் இருந்து விலகி சென்ற இந்த விமானம் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதாக யோன்ஹப் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜேஏர் நிறுவனத்திற்கு இந்த விமானத்தில் 175 பயணிகள், 6 விமான பணியாளர்கள் உட்பட 181 பேர் பயணித்துள்ளனர். தாய்லாந்தில் இருந்து வந்த விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது. இந்த விமானம் போயிங் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட 737 தொடக்கம் 800 ரக விமானம் என்று ஜேஏர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள் எனவும் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன எனவும் தீயணைப்புத்துறை அதிகாரியொருவர் ராய்ட்டரிடம் தெரிவித்திருந்தார். இந்த விபத்தில் உயிர் பிழைத்த இருவரும் விமான குழுவை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். விமானத்தின் பின்புறத்தில் உள்ள பயணிகளை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருவதாக விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். விமான பயணிகளில் 173 பேர் தென்கொரியர்கள் எனவும் 2 பேர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் எனவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. விபத்துக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஒரு பறவை மோதியதில் விமானத்தில் லேண்டிங் கியர் செயலிழந்த மோசமான வானிலையும் விபத்துக்கு காரணம் என்றும் தீயணைப்பு துறை சந்தேகிக்கின்றது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி.